ஹலோ கைஸ், மகாநதி சீரியல்ல இருந்து எக்ஸிட் ஆனா என்ன, ஐயனார் துணை சீரியல்ல என்ட்ரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சவுந்தரராஜன், அதாவது யமுனா கேரக்டர்ல நடிச்சவங்க, இவங்களுடைய அப்டேட் அண்ட் டீடைல்ஸ் பார்த்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது விஜய் டிவில லிஸ்ட்ல நிறைய எடுத்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு நிறைய டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸும் சீரியல்ஸும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஐயனார் துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரியல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. அதாவது மெயின் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஒரு 4 பேர் இருக்க மாதிரி வந்து சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல சேரன் கேரக்டர்ல இருக்கக்கூடியதா ரொம்பவே நல்ல பேர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹீரோ மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. மீதி எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவருக்கு கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய அத்தை பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன் மிக்சர்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய நிலான்றவங்க இவங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவர் தம்பி மேரேஜ் பண்ணிருக்கக்கூடிய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரா இருக்கணுன்றதுக்காக ஆடிஷன் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேர்ள் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யமுனா கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய ஆதிரை சவுந்தரராஜன் இந்த சீரியல், அதாவது ஐயனார் சீரியலுக்கு என்ட்ராக கூட அதிக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதனால மகாநதி சீரியல் இருந்து எக்ஸிட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்த இன்ன வரைக்கும் கிளியரா சொல்ல கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சீரியலுக்கு இவங்க வரது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யமுனா கேரக்டர்லேயே அங்கே நல்லா தானே நடிச்சிருக்காங்க, இங்க ஏன் வராங்க அப்படின்னு கூட கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையாக இந்த ஸ்வாப் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, இவங்களுக்கு ஒரு நார்த் இந்தியன் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை புதுசாக என்டர் பண்ண போறாங்க. அவங்க தான் சேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபா வர மாதிரியும் கொண்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நெகட்டிவ் ஷேட் மாதிரி கொடுத்தாதான் சீரியல் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும்ன்றதுக்காக இப்படிதான் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாஷ் போயிட்டு இருக்கு. பட் ஆடிஷன் நடந்தது உண்மைதான். சேரன் கேரக்டருக்கு ஒரு புது ஹீரோயினி இல்லைனா முன்னாள் யமுனா கூட வர்றது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சீரியல் பத்தி உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.